நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு பிளான் வச்சுருப்போம். அந்த டேக்குரிய பிளான்ஸ் வரும். இன்னைக்கு காலையில் இந்த டைம்குள்ளே கிளம்பணும், இந்த டைம்குள்ளே ஆஃபீஸ் போகணும், இந்த டைம்குள்ளே இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், ஈவினிங் வரணுன்றது ஒரு டே தூங்க வரைக்கும் ஒரு பிளான் இருக்கும். எவ்ரிடே இந்த பிளான் இருக்க தான் செய்யுது. அதில் எவ்வளவு பிளான் சொன்ன மாதிரி சொன்ன டைமில் கரெக்டாக முடிஞ்சிருக்குது, அப்படியே முடிஞ்சாலும் அதை எவ்வளோ நாள் நிலை நிற்குது, அதை யோசிச்சு பாருங்கள். மனிதர்களாகிய நாம் ஒரு நாளைக்குரிய பிளானை எடுக்கும் பொழுது ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கும், ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் நிறையா இருக்கும். அதில் நம்ம கரெக்டாக அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது ஒரு சிலது நிலை நிற்காமையும் போகலாம். ஆனால் ஒரு ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்து சொல்கிறாரு, நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும், நான் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும். நம்மளே பிளான் பண்ணுறோமே, ஆண்டவர் நம்ம லைஃப்பை கொடுத்து ஒரு அழகான பிளான் வச்சுருக்க மாட்டாரா? உங்கள் லைஃப்பை பற்றின ஒரு பிளானும் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. ஆண்டவர் என்ன பிளான் வச்சுருக்காரோ அந்த பிளான் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கானது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரை நம்பலாம். அவர் நினைத்திருக்கிறபடியே அந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதுவரைக்கும் இந்த நன்மையும் இல்லை, அது நிலைக்க மாட்டேங்குது அப்படின்னா இனிமே அந்த நன்மைகள் நடக்கும், அது நிலை நிற்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் 420 வருஷம் முடியும் பொழுது அங்கே அந்த சிறையிருப்புலேருந்து வெளியில் வருவார்கள் ஆண்டவர் சொல்லுவார். அந்த முடிந்த செகண்ட் அவங்க வெளியில் வந்தாங்க. எந்த மனுஷனை கொண்டு வெளியில் வரணும் கொண்டு வந்து நினைச்சாரோ அந்த மனிதரை கொண்டு தான் வெளியே கொண்டு வந்தார். இது எல்லாமே அவருடைய பிளானில் இருக்குது. அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும், அவர் நினைத்தபடியே நிலை நிற்கும். இது அவர் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை பற்றின பிளானும் அப்படிதான். அது உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தமாகட்டும், உங்களுக்கு தரப்போறேன்னு சொன்ன ஆசீர்வாதங்களாகட்டும், இது வரைக்கும் வரலையா? இனிமே பார்ப்பீங்க. அவர் நினைத்திருக்கிறபடியே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நிலைச்சு நிற்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.